பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பாக்குறப்ப கேவலமா இருக்கு. இது இலங்கை போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய பிரதானமான நாடி. 37 நாள்களுக்கு பெட்ரோல் இருக்குன்னு 37 நாளா சொல்லிக் கொண்டிருக்க. சரி, எங்களுக்கு இந்த அதிகரிப்பு என்பது இதற்கு முன்னர் கச்சா எண்ணெய் இருந்த விலையுடன் 2 மடங்காக அதிகரிக்கின்றது என்பதுதான். கப்பல் விவகாரத்தில் சிங்கப்பூர் கப்பல் வரும் என்று கூறியிருந்தார்கள். ஈரான் கப்பல்லாம் வந்தது. ஐநா சபை என்பது இலங்கையில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் கூட தன்னுடைய நிலையை நிலைநிறுத்த முடியவில்லை. அங்கு கூட ஐநா சபை தோல்வியடைந்த ஒன்றாக கருதப்பட்டது. இதே உக்ரைன் யுத்தத்தில் தோல்வியடைந்தது, காசா யுத்தத்தில் தோல்வியடைந்தது, தற்பொழுது ஈரான் யுத்தத்திலும் கொஞ்சம் அரசியல் சிக்கல்களில் இலங்கை சிக்க போகிறது ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது என்றால் மஹிந்த ராஜபக்சவனுடைய புதல்வர்களை சிறைச்சாலையில் அடைப்பதனூடாக பொருளாதாரத்தினை வளப்படுத்த முடியாது. டொலரிலேயே எண்ணெய் வணிகத்தை ஈரான் மேற்கொள்ளும் என்ற ஒரு வாக்குறுதி அமெரிக்காவுக்கு கிடைக்குமானால் மாற்றீடாக ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு சென்றிருக்கின்றது. புடின் குறிப்பிட்டிருக்கின்றார். வணக்கம். த ஒப்பீனியன் எந்த சமரசமும் இல்லாத 360 பாகையில் நோக்கு. இன்றைய காலகட்டத்தில் நடக்கின்ற போர் சூழல் சம்பந்தமாக தொடர்ந்துமே உரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில எரிபொருள்களின் விலை உலக சந்தையில் ஏறிக்கொண்டே வருகின்றது. இந்த நிலையில இலங்கையில கூட நேற்று நள்ளிரவுல இருந்து எரிபொருளின் விலை அதிகரிப்பு மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. 37 நாட்களுக்குரிய எரிபொருள் இருக்கென்று கூறினாலும் கூட, ஆனால் மக்கள் இப்ப எரிபொருள் ஏற்றத்திற்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்துமே இனி வரிசைகள் அதிகரிக்குமா என்ற கேள்விதான் எழுந்திருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் எங்களுடைய கலந்துரையாடல் இருக்க போன்றது. எங்களோடு ஊடகவியலாளர் பிரஸ்னம் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தொடர்ந்துமே இந்த எரிபொருள் சம்பந்தமான விடயத்துல மிக பெரிய அளவிலான மாற்றத்தை இந்த விலைகள் கண்டிருக்கின்றன. பீப்பாய் ஒன்றுன்ற விலை $120 தொட்டிருக்கின்றது. $150 வரையும் அதிகரிக்கலாம் என்று பேசப்படுகின்றது. இது வெறுமனே எரிபொருளில் மட்டும் தாக்கம் செலுத்தாது, ஏனைய பொருட்களையும் இந்த எரிபொருள்களின் விலை தாக்கத்தை செலுத்தும் என்ற அடிப்படையில் கோர்மூஸ் நீரினை இதற்கு மிக பெரிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இது எப்போ திறக்கப்படும் என்று உலகில் இருக்கிற மிக பிரதானமான நாடுகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. ஈரான் பதில் என்னவாக இருக்கின்றது என்றால், வழக்கமான பதில் தான், எந்த ஒரு கப்பல்கள் வந்தாலும் உடனடியாக நாங்கள் தாக்குதல்களை நடத்துவோம் என்று. ஆகவே இதுதான் இலங்கைக்கும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இலங்கையின் அரசியல் நிலவரப்படி இலங்கையில் எரிசக்தி அமைச்சர் சொல்லியிருந்தார் 37 நாட்களுக்கான எரிபொருள் எங்களுக்கு இருப்பில் இருக்கிறது என்று. தொடர்ந்துமே இந்த எரிபொருள் வரிசையால இந்த எரிபொருளுடைய பற்றாக்குறை அதிகரிச்சிருக்கலாம். ஆனால் திடீரென்று விலை அதிகரித்ததன் மூலம் மக்கள் மத்தியில் ஒரு பதட்ட நிலை ஏற்படுகிறது. சிங்கப்பூர்ல இருந்து கப்பல் வரும், எங்களுக்கு எரிபொருளுக்கும் எந்தவித சிக்கல்களும் ஏற்படாது என்று கூறியிருந்தார்கள். அப்ப திடீரென்று ஒரு சடுதியான $24 பெட்ரோல், 92 ரக பெட்ரோலுடைய விலை அதிகரிச்சிருக்கின்றது. சடுதியான அதிகரிப்பு மக்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையா? இது மீண்டும் வரிசை யுகத்தை கொண்டு வருவதற்கான ஒரு விடயமாக அமையும். இது தொடர்பாக நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள், இந்த எரிபொருள் விலை சம்பந்தமான விடயத்தை? உலக சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இது $150 அண்மைக்கும் அல்லது $150 வரை செல்லும் என்று சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றது. அதே நேரம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது நடத்துகின்ற அந்த தாக்குதல், அதற்கு ஈரான் கொடுக்கின்ற பதிலடி தாக்குதல் என்பன ஒரு தொடர் யுத்தமாக நீடிக்கப் போகின்றது என்பதைத்தான் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கருத்தாக இருக்கலாம், அல்லது ஈரானுடைய புதிய உச்ச தலைவராக தெரிவு செய்யப்பட்டவருடைய கருத்துக்கள் வெளிப்படுத்தி நிற்கின்றன. ஆகவே யுத்தம் தொடரப்போகின்றது. அரபு நாடுகள், வளைகுடா நாடுகளில் எண்ணெய் குதங்கள் மீது தற்பொழுது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஈரானுடைய எண்ணெய் குதங்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன. அரபு நாடுகளிலும் அவ்வாறான தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அதே நேரம் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கின்றது. இதனூடாக போக்குவரத்து செய்வதென்பது முழுமையாக தடைப்பட்டிருக்கின்றது. இதனூடாக எரிபொருளினுடைய விலை கட்டாயம் அதிகரிக்கும். இந்த அதிகரிப்பு என்பது இதற்கு முன்னர் கச்சா எண்ணெய் இருந்த விலையுடன் 2 மடங்காக அதிகரிக்கின்றது என்பதுதான் தற்பொழுது இந்த அதிகரிப்பினுடைய முடிவு நிற்கும் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக $150 வரை என செல்லும் என்பது. ஆகவே
கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பு என்பது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவு தாக்கம் செலுத்தும். அது போக்குவரத்தாக இருக்கலாம் அல்லது உற்பத்தி துறையிலாக இருக்கலாம். சகல துறையிலும் இந்த எரிவாயுனுடைய விலை அதிகரிப்பது என்பது கட்டாயம் தாக்கம் செலுத்தும். இதனுடைய தாக்கம் என்பது எல்லா பொருட்கள் சேவைகளினுடைய விலை அதிகரிப்புக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். தற்பொழுது மாற்றீடாக ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு சென்றிருக்கின்றது. புடின் குறிப்பிட்டிருக்கின்றார், நாங்கள் கச்சா எண்ணெயை தருவதற்கு தயார், ஆனால் முதல் தந்த மாதிரி நாங்கள் மிகப்பெரிய ஒரு சலுகை அடிப்படையில் தரமாட்டோம். என்ன சந்தை பெறுமதியோ அந்த சந்தை பெறுமதியில் தான் தாங்கள் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை தருவோம் என்று. இது இந்தியா பொருளாதாரத்திலும் அல்லது இந்தியாவுடன் இணைந்து மிகப்பெரிய பொருளாதார பங்களிப்பில் வாழ்கின்ற நாடுகளுக்கும் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய ஒரு சுமையை அதிகரிக்க போகின்றது. வியாபாரம் என்பதில் நட்பு கிடையாது என்பது ரஷ்யாவுடைய அறிவிப்பு. 2027 ஆண்டுக்குள் ஐரோப்பிய நாடுகள் முழுமையாக எரிவாயுவையும் எரிபொருளையும் ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதை நிறுத்துவதற்கு தயாராகி கொண்டு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதற்கு மாற்றீடாக வேறு நாடுகளை தெரிவு செய்திருந்தார்கள். தற்பொழுது இந்த யுத்தம் காரணமாக அதுவும் 2027 ஆண்டில் முடிவடையக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஆகவே மீண்டும் ரஷ்யாவுடன் அவர்கள் ஒப்பந்தத்துக்கு செல்ல இருக்கின்றார்கள். ரஷ்ய ஜனாதிபதி புடின் அதற்கும் தெரிவித்திருக்கின்றார், ஏன் 2027 ஆண்டு வரைக்கும் சென்று அதன் பின்னர் நீங்கள் எரிபொருளோ எரிவாயுவை வாங்குவதை நிறுத்த வேண்டும், தற்பொழுதே நாங்கள் நிறுத்தி கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். ஆகவே ரஷ்யாவுக்கு மீதான பொருளாதார தடைகள் என்பன அமெரிக்கா தற்பொழுது விலத்தி கொள்ள முற்படுகின்றது. ஏனெனில் மாற்றீடாக ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெயோ எரிவாயுவை பெற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் இந்த உலக பொருளாதாரம் என்பது தொடர்ச்சியாக இயங்க வேண்டும், ஒரு முடங்கு நிலைக்கு செல்லக்கூடாது என்ற காரணத்திற்காக ரஷ்யாவிடமிருந்து மாற்றாக பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள். ரஷ்யா எதிர்பார்த்ததா இல்லையா? ரஷ்யா இதனை எதிர்பார்க்கின்றது. ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு மூச்சு விடக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது பொருளாதார ரீதியில். இந்த யுத்தம் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் பொருளாதார ரீதியில் நலன்களை வழங்குகின்றது. அந்த நலனின் மிகப்பெரிய உச்சம் என்பது ரஷ்யாவுக்கு கிடைக்கின்றது. அதே நேரம் ரஷ்யா இப்படியான ஒரு நிலைமையில் இந்த யுத்தத்தை முழுமையாக இடைநிறுத்துவதற்கு ரஷ்யா தயாராக இருக்குமா, அல்லது தொடர்ந்தும் ஈரானுக்கு இராணுவ ரீதியிலான ஒத்துழைப்புகளை ரஷ்யா வழங்கும்? இதனை வெளிவார அமைச்சர், ஈரானுடைய வெளிவார அமைச்சர் ரஷ்யா தங்களுக்கு உதவி செய்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ரஷ்யா எங்களிடமிருந்து ஏவுகணைகள் ஆயுத ரீதியிலான கேள்விகளை இதுவரை ஈரான் கேட்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றது. ஈரானுடைய புதிய உச்ச தலைவரை பாராட்டு தெரிவித்திருக்கின்றார் புடின். அதே போன்று சீன ஜனாதிபதியும் அவ்வாறான ஒரு பாராட்டை தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரானுடைய அதியுச்ச புதிய தலைவருக்கு. அதே நேரம் ஈரானில் இருக்கின்ற மக்களும் மிக பெரிய அளவில் லட்சக்கணக்கானோர் ஒன்று கூடி புதிய தலைவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதுடன் அமெரிக்காவுக்கு எதிரான யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஊக்குவிப்பை ஈரான் மக்கள் வழங்குகின்றார்கள். ஆகவே ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் குறிப்பிடுகின்றார், எதிரிகள் தீர்மானிக்க முடியாது இந்த யுத்த களத்தை எப்பொழுது இடைநிறுத்துவது, இந்த யுத்தத்தை நிப்பாட்டுவது தொடர்பில் எதிரிகள் முடிவெடுக்க முடியாது, அதனை நாம் தான் முடிவெடுப்போம் என்று தங்களை சுற்றி இருக்கின்ற நாடுகள் மீது மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நேற்று முன்தினம் இரவுகளில் ஈரான் மேற்கொண்டிருக்கின்றது. இதற்கு மிக முக்கியமான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் பக்கத்து நாடுகளிடம் ஈரான் சரணடைந்து விட்டதென ஈரானுடைய ஜனாதிபதியினுடைய கருத்தை அவர் திரிவுபடுத்தி கூறிய விடயம் என்பது ஈரானை மிகவும் கோபப்படுத்தி இருக்கின்றது. அதற்காக தன்னுடைய அயல் நாடுகள் மீது மிக அதிரடி தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது. ஈரானுடைய வானே ஒரு புகை மண்டலமாக இருக்கின்றது, அங்கு அமிலமழை பெய்கின்றது, பல்வேறு நெருக்கடிகளுள் ஈரான் இருந்தாலும் இந்த யுத்த விடயத்தில் ஈரான் தெளிவாக நகர்கின்றது என்றே தெரிகின்றது. எனினும் ஈரானுடைய உட்கட்டமைப்பு, ஈரானுடைய எண்ணெய் குதங்கள் என்பன தாக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு சேதாரம் ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா பல பில்லியனை செலவழித்திருக்கின்றது, பல பில்லியன் இராணுவ உபகரணங்கள் அழிவடைந்திருக்கின்றது. எனினும் பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு இது ஒரு முக்கியமான அடைமட்டமாக இருக்க போகின்றது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அடைமட்டமாக மாறப்போகின்றது.
ஆகவே பனியுலக காலத்துக்கு பின்னர் மீண்டும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் நேரடியாக உலகத்தின் வலிமை மிக்க நாடுகளாக மாறிக்கொள்வதற்கான ஒரு யுத்தமாக இது பார்க்கப்படுகின்றது. சீனாவுடைய பங்களிப்பு என்பதும் இதில் மிகப்பெரிய அளவு இருக்க போகின்றது. அப்படித்தான் இந்த பொருளாதார விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கின்றது. சீனா ஒரு பெரிய ஒரு வல்லரசு, பொருளாதார ரீதியில் ஒரு வல்லரசாக மாறும் நினைக்கின்றீர்கள்? பொருளாதார ரீதியில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருக்கின்றது. இப்ப இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த சூழ்நிலை ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக பயன்படுத்துவதற்கு சீனாவுக்கு அனுமதி இருக்கின்றது. அதே நேரம் ஈரானுடைய இன்னுமே எந்த ஒரு கப்பல்களும் வந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சீனாவுக்கு பயணிக்கின்றது என்றுதான் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானை நோக்கியும் சீனாவுடைய கப்பல்கள் பயணிக்கிறது என்று கூறப்படுகின்றது. எனினும் ஈரானில் இருக்கின்ற வளங்கள் அல்லது ஈரானிலிருந்து எண்ணெய்கள் மிக அதிக அளவு சீனா நோக்கி செல்லுமானால் சீனா அதற்காக பணம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. இதற்கு முன்னரும் அப்படியான ஒரு ஒப்பந்தம் இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக ஈரானிலிருந்து எண்ணெயை சீனா பெற்றுக்கொள்கின்ற பொழுது அது அவர்களுக்கு ஒரு நலனாக இருக்கும். அதே நேரம் சீனாவில் 2025ஆம் ஆண்டு 5% அவர்களுடைய வாகனங்களுக்கான எரிபொருள் பாவனை என்பது குறைந்திருக்கின்றது. அதாவது மின்சார வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது என்பது மிகவும் ஒரு புள்ளி விவர ரீதியில் தற்பொழுது ஊடகங்களில் வெளிப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த நீங்கள் கூறியது போல சீனா, ரஷ்யா, அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பொருளாதார வெள்ளாதிக்கமாக மாறுவதற்கான ஒரு போராகத்தான் இதை பார்க்கின்றன. இருந்தாலும் கூட இஸ்ரேலுடைய விடயத்தில் நாங்கள் இருந்து பார்க்கின்ற பொழுது பக்ரைனினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஈரான் தன்னுடைய தாக்குதலை, ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. தொடர்ந்துமே ஈரானுடைய பல பகுதிகளில் இதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த எண்ணெய் வளங்களை அழித்தல் அல்லது எண்ணெய் வளங்களை இல்லாதொழித்தல் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இவர்கள் இந்த போர்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்னொரு வகையில் அமெரிக்கான நிலைப்பாடை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் வளங்களை கைப்பற்றுதல், அவர்கள் தங்களுக்கு கையகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அதற்காக தான் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு போர் வெறுமனே இந்த பொருளாதாரத்தை மட்டும் கொண்டு நகர்றதுக்கான ஒரு விடயமாக மட்டும் நாங்கள் பார்த்து விட முடியாத ஒரு அரசியல் ஆதிக்கத்தினுடைய ஒரு நிலைப்பாடாகவும் நாங்கள் பார்க்கணும். ஆனா இதுல அடிவாங்க போறது என்னவோ இந்த 3ஆம் உலக வலய நாடுகள் தான். இந்த 3 நாடுகள் பெரிய அளவில் பேசப்படுகின்ற ரஷ்யா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் தங்களுக்குரிய பாதைகளை ஏற்கனவே வகுத்து விட்டன. அதை போர் மூலமாக பயன்படுத்தி கொள்கின்றன. இதுதான் வெளிப்படையான உண்மை. இந்த பாதுகாப்பு ரீதியான காரணங்களை குறிப்பிட்டாலும் அங்கு மிக முக்கியம் வாய்ந்தவை என்பதை பொருளாதார ரீதியான பிரச்சனைகளா இவர்களுடைய இந்த நிலைப்பாடு எப்படி இனி இலங்கை போன்ற நாடுகளுக்கு செல்வாக்கு செலுத்த போதென்றா, உண்மையிலேயே இந்த அடுத்த பொருளாதார கட்டுப்பாடுகள் ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார், ரஷ்யா உட்பட சில நாடுகளுக்கு இந்த எரிபொருள் பரிமாற்றங்கள் அல்லது ஏற்றுமதி தொடர்பான சில தடைகளை விதித்திருந்தார். அதுல இந்தியாவுக்கு கூட ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது, 30 நாள்கள்ல நீங்க இந்த பரிமாற்றத்தை மேற்கொள்ளணும். இப்ப அதை தற்காலிகமாக நான் தளர்த்துகிறேன். காரணம், எரிபொருளின் விலை குறைவடைவதற்கான ஒரு நிலைப்பாடாக இருக்கும். நான் தற்காலிகமாக இதை தளர்த்துவதூடாக அடுத்த கட்டங்களில் எரிபொருளினுடைய விலை குறையும். கிட்டத்தட்ட உலக நாடுகளுக்கு தன்னை ஒரு நல்லவராக காண்பிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இதை வச்சுக்கொள்ளலாம் என்ற 3ஆம் உலக வலய நாடுகள் அல்லது இந்த 3 நாடுகளுடைய ஆதரவை தவிர ஏனைய நாடுகளுடைய ஆதரவும் கட்டாயம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது என்பதுதான் ஒரு வளமையான விடயம். இருந்தாலும் கூட தன்னுடைய நிலைப்பாட்டை சரியாக வெளிப்படுத்துகின்றாரா என்ற ஒரு கேள்விதான் எழுகின்றது. ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக யார் வந்தாலும் அல்லது ஈரானுடைய இந்த புரட்சிகர காவல்படை எந்த விடயத்தை வெளியிட்டாலும் தெளிவாக சொல்லுது, நாங்கள் எங்களுடைய ஒரு நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் வரையில போரை தொடர்ந்து கொண்டுதான் இருப்போம் என்றா என்னண்டா, அமெரிக்காவை அடிபணிய வைத்தல் அல்லது தங்களுடைய நிலைப்பாட்டில் தாங்கள் நிற்கிறது, இதுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவிக்கணும், இப்படி ஒரு நிலைப்பாடு வரும் வரைக்குமே நாங்கள் போரை தொடர்ந்து கொண்டுதான் இருப்போம் என்று சொல்கிறாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசுகிற பொழுது அண்மையில பேசியிருந்தார், இது ஒரு சிறிய பயணம் தான், எங்களுக்குண்டா வேலைக்கு போற முடிக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் பேசியிருந்தார். அதற்கு பிறகு அவர் அதே ஒரு விடயத்தை அதே இடத்துல அவர் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உச்சபட்ச தலைவரினுடைய தெரிவு இந்த போரை நீடிப்பதற்கான ஒரு வழிவகைகளைத்தான் செய்கின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை பேசியிருந்தார். நேற்றைய நிகழ்ச்சியிலையும் கூட நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்த விடயத்தை பேசியிருந்தோம். உச்சபட்ச தலைவர்களுடைய தெரிவு, அமெரிக்காவினுடைய எச்சரிக்கை,
உண்மையிலேயே இந்த போரை நீடிக்க செய்கின்ற ஒரு வழிவகையாகத்தான் இருக்கின்றது. இந்த உச்சபட்ச தலைவர் அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்காத வரை இந்த தலைவர் நீடிக்க மாட்டார் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கின்றார். அதே போல உச்சபட்ச தலைவரை நாங்கள் தெரிவு செய்கிறதே இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் எங்களுடைய கொள்கைகளுக்கு எதிரானவர்களுக்கும் அடிபணிகிறதுக்கான ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. அவர்களுடைய புகழாரங்களை பாடுற எந்த ஒரு உச்சபட்ச தலைவரையும் நாங்கள் தெரிவு செய்ய மாட்டோம் என்றுதான் ஈரான் சொல்லுகிறது. ஆகவே இந்த விடயம் கூட இவர்களுடைய இரு நிலைப்பாடுகளையும் போரை நீடிக்கின்ற ஒரு செயற்பாடு தான். ஆனால் ஈரான் தெளிவாக சொல்கின்றது போர் நீளும் என்று. அமெரிக்காவுடைய சில விடயங்கள் இந்த பொருளாதாரத்தை கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றது. போர் நீடிக்குமா அல்லது போர் இடையிலேயே முறிவடையுமா என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான். உண்மையிலேயே அமெரிக்கா எதிர்பார்த்த விடயம் என்னென்றா, முதலாவது கொல்லப்பட்ட உச்சபட்ச தலைவருக்கு பிறகு உண்மையிலேயே இந்த போருக்குரிய அடுத்த கட்ட முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளலாம். ஒன்று போரை நிறுத்தலாம், அல்லது ஈரான் அடிபணியும், அல்லது ஏதோ ஒரு வகையில நாங்கள் ஈரானுக்குள்ள புகுந்து எங்களுடைய வளச்சுரண்டல்களையோ அல்லது அரசியல் மாற்றங்களையோ உருவாக்கி கொள்ளலாம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே அது நடைபெறாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. ஆகவே இப்படியான நிலைப்பாடுகள் இந்த மூன்றாம் உலக வலிய நாடுகளை மிக பெரிய அளவிலான அதல பாதாளத்துக்குள்ள தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்றால் இவர்களுக்குரிய இந்த பொருளாதார சுமை என்றது அவ்வளவு பெரிதாக இருக்காது இந்த மூன்று நாடுகளுக்கு உரிய. ஏனென்றால் அவர்களே நட்பு அடிப்படையில இந்த எரிவாயு மற்றும் எரிபொருள் வளங்களை பரிமாறிக்கொள்வார்கள். ஆனா மூன்றாம் உலக வலிய நாடுகள், ஏன் இந்தியா உட்பட, இந்தியாவுக்கு கூட இந்த நட்பு அடிப்படையில இனி எரிபொருள் கிடைக்குமான்றது சந்தேகம் தான். ரஷ்யா தெளிவாக இனி வியாபாரி 100% வியாபாரி என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுல தான் ரஷ்யா இருக்குது. இனி உண்மையிலேயே நாங்கள் இது இலங்கை போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய பிரதானமான நாடி. 37 நாள்களுக்கு பெட்ரோல் இருக்குன்னு 37 நாளா சொல்லி கொண்டிருக்க. சரி, எங்களுக்கு அது மட்டும்தான் எங்களுடைய விலை கூடிட்டுது. இன்னொன்று 37 நாள் இருக்கிற பெட்ரோல் என்னென்ன விலை கூட்டினார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு மிகப்பெரிய கேள்வி. அடுத்தது வரிசை யுகத்துக்கு வழிவகுப்பதற்கான இன்னொரு என்ற கொரோனா மூட்டம் கிட்டத்தட்ட 500 ரூபாய் வரை நெருங்கினது பெட்ரோலுடைய விலை. அது மிகப்பெரிய வரிசையை ஏற்படுத்தினது இல்லையா? ஆகவே இனி இந்த நிலைப்பாடு நீடிக்குமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு அரசியல் சிக்கல்களை அன்றகுமார் ரசநாயக் அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு காரணம் ஒன்று வரும். உண்மையிலேயே இந்த கப்பல் விவகாரத்தில் சிங்கப்பூர் கப்பல் வரும் என்று கூறியிருந்தார்கள், ஈரான் கப்பல்லாம் வந்தது. உண்மையிலே எந்த ஒரு நிலைப்பாட்டில் அரசியல் நிலைப்பாட்டில் இவர்கள் இருக்கிறார் என்று தெரிவிக்கவில்லை. பொருளாதாரத்தை எப்படி சமாளிக்க போகின்றார்கள் என்று தெரியவில்லை. கோடபாய ராஜபக்ச காலத்திலிருந்து நடந்த ஊழல்களை வெளிக்கொணர்வோம் என்று வந்தவர்கள் உண்மையிலேயே அந்த பொருளாதாரத்தை சமாளிக்கிறதுக்கே ஒரு சிக்கல் நினைவில் தான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஊழல் பொருளாதாரத்தையோ அல்லது இந்த காலங்காலமாக நடந்த ஊழல் போர் சம்பந்தமான செலவீனங்களை சமாளிக்கிறது போன்ற சிக்கல்களிலேயே இப்ப இருக்கிறார்கள். இப்ப என்னட்டு சர்வதேச ரீதியான ஒரு பொருளாதார சிக்கலை சமாளிக்க போன்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகின்றதா இல்லையா? கட்டாயங்கள்ன்றது உண்மையில் இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கான பிரதானமான காரணம் என்பது ஈரான் இந்த எண்ணெய் வணிகத்தில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான நாடு. இந்த நாடு அமெரிக்காவுக்கு எதிராக டொலரில் இல்லாமல் எண்ணெய் வணிகத்தை மேற்கொள்ளுகின்றது. இதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் பிரிக்ஸ் கட்டமைப்பை உருவாக்குகின்ற பொழுது கூட அது ஒரு தோல்வியடைந்த கட்டமைப்பாக தற்பொழுது மாறி இருக்கின்றது. ஏனெனில் ரஷ்யா கூட டொலரில் எண்ணெய் வணிகத்தை மேற்கொள்ள தயாரென்ற ஒரு நிலைமைக்கு தற்பொழுது வந்துவிட்டது. ஆனால் எண்ணெய் வணிகத்தில் இருக்கின்ற ஈரான் தொடர்ச்சியாக டொலருக்கு மாற்றாக வணிகத்தை மேற்கொள்வது என்பது அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அமெரிக்கா டொலரை தொடர்ந்து பேணுகின்ற நிலைமைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக இந்த நிலைப்பாடு பார்க்கப்படுகின்றது. இந்த விடயம்தான் அமெரிக்காவுக்கு ஈரான் தொடர்பில் தொடர்ச்சியான எரிச்சல் ஊட்டுவதற்கு காரணமாக அமைகின்ற விடயம். அவர்கள் சொல்லுகின்ற இந்த பாதுகாப்பு ரீதியிலான அணு ரீதியிலான இவர்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்கலாம், அல்லது நீண்ட தூர ஏவுகணை பிரச்சனையாக இருக்கலாம். இதனை கடந்து அவர்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதன் ஊடாக எண்ணெய் வணிகத்தில் அமெரிக்காவினுடைய தலையீடு அல்லது அவர்களுடைய மேல ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொள்வது. குறிப்பாக டொலரிலேயே எண்ணெய் வணிகத்தை ஈரான் மேற்கொள்ளும் என்ற ஒரு வாக்குறுதி அமெரிக்காவுக்கு கிடைக்குமானால் அமெரிக்கா இந்த யுத்த நிலைமைகளிலிருந்து பின்வாங்கக்கூடும், அல்லது இந்த யுத்த நிலைமைகளை ஏற்படுத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு வந்திருக்காது. இஸ்ரேலுக்காக அவர்கள் யுத்தத்தை ஈரான் மீது மேற்கொள்வதற்கு மிக முக்கியமான அமைப்பாக அமெரிக்காவில் இருப்பது என்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான லொபி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த அமைப்பு இஸ்ரேலினுடைய நலனுக்காக அமெரிக்காவில் எந்த அளவு தூரம் என்றாலும் வேலை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது. அதுதான் மிக முக்கிய பங்கை இந்த யுத்தங்களில்
செயற்படுத்துகின்றது. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் நீண்ட கால அனுபவம் இல்லாதவர் என்பதனால் தான் இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றார், இஸ்ரேலுக்கு முதலிடம் என்ற அடிப்படையில் செயற்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இலங்கை பொருளாதார ரீதியிலிருந்து ஒரு கட்டம்தான் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக கொரோனா, நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சி, டித்வா புயல் போன்றதன் காரணமாக இலங்கையினுடைய பொருளாதாரம் உட்கட்டமைப்பு அதனை கடந்து சிறுவர்களுடைய போசாக்கின்மை போன்ற விடயங்களில் மிகப்பெரிய அளவு பின்னடைவை சந்தித்திருக்கின்ற ஒரு நாடு. இலங்கை தொடர்ச்சியாக பொருளாதார ரீதியை நாங்கள் வளர்ச்சி அடைகின்றோம் என்று கூறிக்கொண்டாலும் மக்களினுடைய வாழ்க்கை தரத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கின்றதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏனெனில் அந்த அளவு ஒவ்வொரு அரசாங்கங்களும் தாங்கள் ஒவ்வொரு விடயங்களை குறிப்பிட்டிருந்தாலும் பெட்ரோலினுடைய விலை அல்லது டொலரினுடைய விலை என்பதெல்லாம் எந்தளவு தூரம் இதற்கு முன்னர் இருந்தது, கிட்டத்தட்ட 100-120 ரூபா இருந்தது இந்த கொரோனாக்கு முற்பட்ட காலத்தில். தற்பொழுது இது 300 தாண்டிய ஒரு நிலைமையில் தான் தொடர்கின்றது. இந்த நிலைமை என்பது இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு மிகவும் மோசகரமானது. இலங்கை ஏற்கனவே சிறுவர்களுடைய போசாக்கின்மையில் மிக உச்சகட்டத்தில் இருக்கின்ற ஒரு நாடு, பலவீனமாக இருக்கின்றது. அதனை எவ்வாறு இவர்கள் ஈடு செய்ய போகின்றார்கள்? அதே போன்று இந்த டித்வா புயல் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற உட்கட்டமைப்பு அழிவுகள் என்பது எவ்வாறு இவர்கள் ஈடு செய்ய போகின்றார்கள்? அதனை கடந்து தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு உலகளாவிய பிரச்சனை. இந்த உலகளாவிய பொருளாதார நெருக்கடியில் இவர்களுக்கு யார் மானியம் வழங்கப் போகின்றார்கள்? எல்லா நாடுகளும் மீண்டும் 2028 இவர்கள் செலுத்த வேண்டிய கடன் தவணை பணங்களை 2032 இவர்கள் செலுத்துவதற்கு மீண்டும் ஒரு 5 வருடங்களை வழங்குவதற்கு தயாராக இருப்பார்களா? வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கடன் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இவர்கள் ஏற்படுத்தி கொண்ட இணக்கப்பாடுகள் என்பன தொடர்ச்சியாக நீடிப்பதற்கு அவர்கள் வாய்ப்பினை வழங்குவார்களா என்பதெல்லாம் தற்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய கேள்விகள். இவை தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் இதுவரை சரியான தெளிவுபடுத்தல்கள் கிடையாது. ஆனால் இலங்கை அரசாங்கம் எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டுவதையோ அல்லது மஹிந்த ராஜபக்சவனுடைய புதல்வர்களை சிறைச்சாலையில் அடைப்பதனூடாக பொருளாதாரத்தினை வளப்படுத்த முடியாது, அல்லது 1,60,00,000 ரூபாய் செலவு செய்த ரணில் விக்ரமசிங்கவை தண்டிப்பதன் ஊடாக கூட இந்த பொருளாதார உகண்டா பணம் பெற வேணும். இவர்கள் மோசடி செய்த பணங்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற பல பில்லியன் கணக்கான பணம் என்பது உண்மையில் மோசடி செய்யப்பட்டு வெளிநாடுகளில் இருக்கின்றதா? அவ்வாறு வெளிநாடுகளில் இருந்தால் அது திரைசேரிக்கு கொண்டு வர முடியுமா? அவ்வாறு கொண்டு வருகின்ற பட்சத்தில் கூட அது எந்தளவு தூரம் பொருளாதார ரீதியில் பங்களிப்பு செலுத்த போகின்றது? இலங்கை தன்னுடைய உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயமாக இருக்கலாம், அல்லது தெங்கு தேயிலையாக இருக்கலாம், அல்லது அது மேற்கொள்ளுகின்ற உற்பத்தி துறைகளான சுற்றுலா என்ற மிகப்பெரிய ஒரு வருமானம் ஈட்டுகின்ற வழிகளில் மிகப்பெரிய ஒரு சுற்றுலா பயணிகளை இவர்கள் ஈர்க்கப் போகின்றார்களா? மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதட்டகரமான சூழ்நிலையை பயன்படுத்தி இலங்கையினுடைய சுற்றுலா பயணிகளை இவர்கள் அதிகளவு வரவேற்கப் போகின்றார்களா? அதே போன்று ஆடை உற்பத்தியாக இருக்கலாம், இவர்கள் சார்ந்த இலங்கையினுடைய உள்நாட்டு உற்பத்தியை எந்தளவு தூரம் உயர்த்த போகின்றார்கள்? தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற இந்த மத்திய கிழக்கு நாடுகள் மீதான சுற்றுலா பயணங்கள் குறைவடைகின்ற பொழுது அதனை ஈடுகட்டுவதற்கு இலங்கை தற்காலிகமாக எடுத்துக்கொண்ட உடனடி நடவடிக்கை என்ன? இலங்கை தற்பொழுது ஒரு சுற்றுலாவில் ஒரு மேம்பட்ட நாடாக இருக்கின்றது. பலர் இலங்கை வருவதற்கு விரும்புகின்றார்கள். சர்வதேச ரீதியில் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு நாடாக இலங்கை இருக்கின்றது. எனினும் தற்பொழுது ஒரு துரித கதியில் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை எந்தளவு செயற்படுகின்றது? இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகின்ற பொழுது எரிபொருள் ரீதியில் எரிவாயு போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இலங்கை முன்னாயத்த செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றதா? இலங்கை ஒரு சட்டவாட்சி நிலவுகின்ற நாடாகவும் எந்தவித பொருளாதார முடக்கமும் இல்லாமல் தொழிற்படுகின்ற பொழுதுதான் சுற்றுலா பயணிகளை இவர்கள் கையாளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தொடர்ந்தும் ஒரு விளம்பர பிரச்சாரங்களின் ஊடாக மட்டுமே நாட்டினுடைய பொருளாதாரத்தை
வளர்ச்சியை கொண்டு செல்லலாம் என்று நம்புவது டிஜிட்டல் அது ஒரு முட்டாள்தனமான டிஜிட்டல் அரசியல் மூலமாகவே கொண்டு செல்லலாம். அது தனியா சோசியல் மீடியாவுக்கு மட்டுமே வருமானத்தை கொடுக்கும் இல்லையா? உண்மைதான். சோசியல் மீடியா தளங்கள்லேயே தங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு வகையில இந்த விடயத்தை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அரசியல் சிக்கல்கள்ல இலங்கை சிக்க போகிறது ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது என்றால், அடுத்த கட்டமாக ஒரு அரசியல் எதிர்க்கட்சிகள் சும்மா இருக்க மாட்டார்கள். அடுத்த கட்டமான ஒரு அரசியல் போராட்டங்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னொரு வகையில சமூக வலைத்தளங்களை பார்த்தீங்கன்னா, அதிக அளவு சயித் பிரேமதாசா இந்த அளவு தூரம் அவர் யுத்த கப்பல்கள் தொடர்பில் அல்லது கம்ப்யூட்டர் கற்கைகள் தொடர்பில் இந்த அளவு தூரம் அறிவார்ந்தவரா போன்றவை வீடியோக்களாக மிக அதிக அளவு பகிரப்படுகிறது. உண்மைதான். அவருடைய உரியை வைத்து அந்த கிண்டல்கள் மீம்ஸ்கள் போடப்படுது. உண்மையிலே இந்த அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது அடுத்த கட்டமாக சயித் பிரேமதாசத்தை பற்றி பேசப்படுகின்றது என்றாலே யோசிக்க வேண்டும் எந்த அளவுக்கு அரசியல் நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விடயத்தில் நாங்கள் இதை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பான பேசுபொருள் சர்வதேச மட்டத்தில் உருவாக்கப்பட்டு கொண்டோ அல்லது சர்வதேச மட்டத்தில் இந்த பேசுபொருளுக்கான தேவையும் இருக்கின்றது. ஏன்னு பார்த்தா, அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சில முக்கிய சபைகளிலிருந்து தான் விலகிறது என்ற விடயத்தை சொன்னது மட்டுமில்லாமல் அமெரிக்கான வாரியம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றது. இந்த வருட ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் மட்டும் இந்த விடயத்தை உருவாக்கி இருக்கின்றது. இதுலையும் சில நாடுகள் சேர்ந்து கொள்ளலாம், இருந்தாலும் சில நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள். சரி, இது இவ்வாறு இருக்க இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்த நியூயோர்க்கில் இருக்கிற தலைமையகத்தை மாற்றணும் என்று ஐரோப்பிய நாடுகள் உட்பட ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கிற பிரதானமான நாடுகள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன. இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சில சபைகளில் இருந்து அமெரிக்கா விலகியிருந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய தன்னிச்சையான கையாளுகை இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பது அவர்கள் வைக்கின்ற விமர்சனம். என்றாலும் கூட அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய அளவிலான நிதி பங்களிப்பு ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கின்ற வரைக்கும் அமெரிக்காவினுடைய இந்த கையாளுகை தொடர்ந்து இருந்த வண்ணம் தான் இருக்கு. அதை மாற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டாலும் கூட சாதாரணமாக பார்க்கப்பட்டால் தர்க்க ரீதியாக இது ஒரு சாத்தியமற்ற விடயமாகத்தான் மாறுகின்றன. இன்னொரு வகையில் இதை பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிதி பங்களிப்பை சீனா, ரஷ்யா போன்ற ஏனைய நாடுகள் வழங்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வரலாம் என்று அவர்களும் பொருளாதார ரீதியில ஒரு கட்டமைப்பு ரீதியாக தங்களை உருவாக்கிக் கொண்ட நாடுகள் என்ற அடிப்படையில ஒரு பெரிய அளவிலான நிதி பங்களிப்பை வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமைக்கு சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற சில நாடுகள் முன்வராம இருந்தால் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு அழிவை ஐக்கிய நாடுகள் சபை சந்திப்பதற்கான ஒரு நிலைமை ஒன்று வரும். இப்ப கூட ஜெனீவாவில் தலைமையகத்தை மாற்றுவதற்கான ஒரு நிலைப்பாடுல ஐரோப்பிய ஒன்றியம் சில விடயங்களை செய்து கொண்டு வருகிறது. இருந்தாலும் எந்த அளவுக்கு இது சாத்தியம் என்று தெரியல. என்றால் அந்த அளவுக்கான நிதி பங்களிப்பு இவர்கள் வழங்குவதற்கான ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவாரான். ஏன்னா ரஷ்யா எப்படி தன்னுடைய பொருளாதாரத்தை மீட்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடுலாம் இருக்கு. அதே மாதிரி சீனாவும் தாங்கள் போர் சம்பந்தமான நிலைப்பாட்டில் இனி உள்வாங்க மாட்டோம் என்று சொன்னதுக்கான காரணமே தங்களுடைய பொருளாதாரத்தை தாங்கள் மீட்சி பெற்றுக் கொள்வதற்காகத்தான். அவர்களுடைய போர் அல்லது பாதுகாப்பு என்பதை பொருளாதாரம் சார்ந்ததான். அவர்கள் எப்படி ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஒரு மிகப்பெரிய அளவிலான தொகையை உள்வாங்க போன்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே ஐக்கிய நாடுகள் சபை பேரளவில் இருக்கின்ற ஒரு சபை, ஐக்கிய நாடுகள் சபை இருந்தும் ஒன்றுதான் இல்லாமல் இருக்கிறது ஒன்றுதான் என்ற விமர்சனம் ஐக்கிய நாடுகள் சபைக்காக அரசியல் ரீதியாக வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இனி பொருளாதார ரீதியாகவும் அப்படித்தான் நடக்க போறது. ஐக்கிய நாடுகள் சபை ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு தோல்வி கண்ட சபை என்ற விமர்சனம் தான் பலரால முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த சபை அழிவடைந்து வருகின்ற இந்த தருவாயில இதை மீட்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கான தமிழர்கள், இலங்கைக்குரிய தமிழ் கட்சிகள் தங்களுடைய அரசியலாக பயன்படுத்திக் கொள்றதும் ஐநா சபையைத்தான். ஐநா சபை என்பது இலங்கையில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் கூட தன்னுடைய நிலையை நிலைநிறுத்த முடியவில்லை. அங்கு கூட ஐநா சபை தோல்வியடைந்த ஒன்றாக கருதப்பட்டது. இதே உக்ரைன் யுத்தத்தில் தோல்வியடைந்தது, காசா யுத்தத்தில் தோல்வியடைந்தது, தற்பொழுது ஈரான் யுத்தத்திலும் அது ஒரு தோல்வியடைந்த அமைப்பாக இருக்கின்றது. சிரியாவோ அல்லது இதற்கு முன்னர் ஆப்கானிஸ்தான் யுத்தமாக இருக்கலாம் அல்லது ஈராக் யுத்தமாக இருக்கலாம். மிகப்பெரிய வல்லரசுகள் மேற்கொள்ளுகின்ற யுத்தத்தில் அவர்கள் யுத்த குற்றச்சாட்டுகளையோ சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறுகின்ற பொழுது அதற்கு எதிராக வலுவாக செயற்பட முடியாத அமைப்பாகவே ஐநா இருக்கின்றது. ஐநாவுடைய ஒட்டுமொத்த செலவுகளில் 22% கிட்டத்தட்ட அமெரிக்கா தான் அதற்கான பணத்தை வழங்குகின்றது. அது கூட அமெரிக்கா கட்டுப்படுத்துவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக கூறப்படுகின்றது. தற்பொழுது சீனா நினைக்கின்றது இந்த அமெரிக்காவினுடைய வகிபாகத்தை தான் வகிக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் சீனாவினுடைய செயற்பாடுகள்
செல்கின்றது. சீனா தலைமை ஐக்கிய நாடுகள் சபை தலைமை தாங்கிற ஒரு பொறுப்பு ஏற்கிறது கூட தயாராக மிகப்பெரிய அளவு நிதி வழங்கினால் அதனூடாக தன்னுடைய செயற்திட்டங்களை முன்னெடுக்க முடியும் என்று பொருளாதார சிக்கல்களை இதை எப்படி கொண்டு போவது என்ற கேள்வியும் இருக்கு. மிகப்பெரிய கேள்விகள் இருக்கு. ஆனால் எந்த நாடு ஐநா சபையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்து இந்த உலக நாடுகள் எல்லாம் அதனுடைய அங்கத்துவ நாடுகளாக இருக்கின்ற பொழுது பல்வேறு சட்டங்கள் அதே போன்று உடன்படிக்கைகள் மூலம் தங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய பொருளாதார நிலைமைகளை வெளிநாடுகளில் மேற்கொள்ள முடியும். குறிப்பாக காடு இத்தனை வீதம் இருக்க வேண்டும், இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், போசாக்கின்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மனித உரிமைகள் சார்ந்த சட்டங்களை முதன்மைப்படுத்தி பொருளாதார ரீதியிலான உடன்படிக்கைகள் வரி சலுகைகளை ஒவ்வொரு நாடுகளும் வழங்கும். இது மறைமுகமாக அந்தந்த துறை சார்ந்த முக்கியத்துவத்திற்கு பதிலாக பொருளாதார உடன்படிக்கைகளுக்கு தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கலாம். ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை இலங்கை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதிக அளவு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கிடையாது, அதாவது ஆடை உற்பத்தியில். ஆனால் மனித உரிமைகளை இலங்கை பேண வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோட்பாடு அங்கு இருக்கின்றது. அதே போன்று ஜெர்மனும் நினைக்கின்றது தாங்கள் ஐநா சபை கட்டமைப்புக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஆற்ற வேண்டும் ஐரோப்பிய நாடுகள். ஏனெனில் அமெரிக்கா இல்லை என்றால் முழுமையாக அது சீனாவிடம் சென்றுவிடக் கூடாது, நாங்கள் நாடுகளுக்காக கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவருடைய சிந்தனை இருக்கின்றது. ஐரோப்பா தான் இதற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று. ஆனால் அமெரிக்கா இல்லாத ஒரு இடத்தில் ஐரோப்பிய நாடுகள் தலைமை வகித்து எதனை கட்டுப்படுத்த முடியும்? இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு யுத்தத்துக்கு சென்றால் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? ஈரானுடைய யுத்தத்தை கண்டிக்கக்கூடிய நிலைமையில் ஐரோப்பிய நாடுகள் கிடையாது. மிக வெளிப்படையாக அதனை ஒரு யுத்த குற்றமாக சொல்லுகின்ற நிலைமைக்கு அவர்கள் இன்னும் செல்லவில்லை. ஆகவே ஐநா சபையில் இருக்கின்ற மனித உரிமை பேரவையில் கூட அமெரிக்கா இல்லாமல் செல்லும். அங்கு ஜனாதிபதிகள் மாறுகின்ற பொழுது மனித உரிமை பேரவையிலிருந்து விலகி செல்வார்கள், மீண்டும் வருவார்கள். அதே போன்று ஐநாவின் பல்வேறு கட்டமைப்புகளை இதுவரை அமெரிக்கா அங்கீகாரம் கொடுக்கவில்லை. அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கூட அமெரிக்கா இன்னும் அங்கீகாரம் வழங்கவில்லை. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டவர் தான் பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேலினுடைய பிரதமர். எனினும் அவர் அமெரிக்கா வருகின்ற பொழுது அவரை கைது செய்யவில்லை அமெரிக்கா. அது ஒரு நட்பு நாடு என்ற ரீதியில் அவர்கள் வரவேற்கின்றார்கள். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போலீஸ் கிடையாது. ஆகவே வேறு ஒரு நாடு அங்கீகரித்த ஒரு நாடு தான் கைது செய்து அவரை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்க வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் வெளிப்படையாக மனித உரிமை மீறல்கள், யுத்த குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதனை கட்டுப்படுத்த முடியவில்லை. சூறையாடலுக்காகவே யுத்தம் மேற்கொள்ளப்படுகின்றது. ஒரு நாட்டினுடைய இறைமை மீறப்படுகின்றது. ஒரு நாட்டில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியை இன்னும் ஒரு நாடு சென்று கடத்துகின்றது, கைது செய்கின்றது. வேறொரு நாட்டின் மீது நேரடியாக இராணுவ தாக்குதலூடாக அந்த நாட்டினுடைய உச்ச தலைவர்களை படுகொலை செய்கின்றது. ஆகவே இது உலகத்து ஒழுங்கிலேயோ அல்லது சர்வதேச என்ற ரீதியில் உருவாக்கி கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகள் சட்டங்களுக்கு மாறுதலாகத்தான் அமெரிக்கா செயற்படுகின்றது. அதனை ஐநாவினால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இது எதிர்காலத்தில் ரஷ்யா, சீனா போன்ற பலம் வாய்ந்த நாடுகள் தாங்கள் பக்கத்தில் இருக்கின்ற உக்ரைனுக்கோ அல்லது சீனா தாய்வான் மீதோ தாக்குதலை மேற்கொள்வதற்கு முன்னுதாரணங்களாக மாறும். ஆகவே இந்த வகையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி ஐநாவே ஒரு தேவையற்ற அமைப்பு, இந்த பில்டிங்கை விட்டுட்டு நீங்கள் வெளியில போனீங்கன்னா இதை நான் வேறு யாருக்கும் வாடகைக்கு கொடுப்பேன் என்ற நிலையில டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்து இருக்கு. ஆகவே இந்த தலைமையகம் மாற்றப்படுவதுதான் மற்ற நாடுகள் விரும்புகின்றது. அமெரிக்காவின் ஆதிக்கத்தை குறைக்க முடியும் அல்லது சுதந்திரமாக அந்த கட்டமைப்பு செயற்பட முடியும் என்று அமெரிக்கா 10 பில்லியன் ரீதியிலான நன்கொடை தந்தால் இந்த அமைப்பில் சேர முடியும் என்று ஒரு புதிய அமைப்பை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்து விட்டார், அமெரிக்கான வாரியம். ஆனால் அந்த நாட்டில் அவ்வளவு பெருமதியான பணத்தினை நன்கொடையாக கொடுத்து யார் சேர்வார்கள்? குறிப்பாக இலங்கை சேர்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படி பின்தங்கிய வளர்ந்து வருகின்ற நாடுகள் அவ்வளவு தூரம் நன்கொடை கொடுக்க போவது கிடையாது. எல்லா நாடுகளையும் உள்ளடக்க முடியாத ஒரு அமைப்பு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கம் செலுத்த முடியாது. G7 அமைப்பு இருக்கின்றது, ஆனால் அது ஒரு குறுகிய செயற்பாட்டை மட்டும்தான் முன்னெடுக்க முடியும். ஆகவே ஐநா ஏற்கனவே தோல்வியடைந்த ஒரு அமைப்பு தான். அதற்கு பதிலாக இன்னும் ஒரு அமைப்பு தேவையா அல்லது இந்த ஐநா அமைப்பு மீண்டும் சரிவர கட்டமைப்பு ரீதியில் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமா?
ஐநா மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் ஐநாவுக்கு என்று பாதுகாப்பு படைகள் கிடையாது. ஐநா பாதுகாப்பு படையில் எல்லா நாட்டு இராணுவம் தான் இருக்கின்றதே தவிர அவர்கள் ஒரு சுயாதீனமாக செயலாற்ற முடியுமா? அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு எதிராக வலுவான முடிவுகளை எடுக்க முடியுமா? ஐநா செயலாளர் யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று கோரிக்கை தான் விட முடிகிறது. இந்த நிலைமை என்பது தொடர்ச்சியாக ஒரு தேவையற்ற செலவுதான் ஐநா என்பதனை டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு கூறினாரோ அதனை வெளிப்படுத்துகின்றது. அதுதான் உண்மை என்பது தற்பொழுது எல்லாருக்குமே புரியக்கூடிய ஒன்றாக மாறுகிறது அல்லவா? உண்மைதான். உண்மையிலேயே இந்த விடயங்கள் அடிப்படையில் பார்க்கிற பொழுது இனி தமிழ் அரசியல்வாதிகளுக்குரிய அரசியல் சித்தாந்தங்கள் கூட இந்த ஐநாவை நோக்கி நகர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இல்லையா? தமிழ் அரசியல்வாதிகள் என்று பார்ப்பதை விட தமிழினம் இலங்கையில் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு தரப்பு. அதாவது இலங்கையில் அவர்களுக்கு ஒரு உரிமை இருந்து அவர்களுக்கென்று அரசு கிடையாது. அப்போ அரசற்ற மக்கள் மீது, அரசுள்ள மக்கள் மீதே மனிதாயுமான சட்டங்களை மீறி போர்க்குற்றங்களை புரிகின்ற பொழுது கண்டுகொள்ளாத இந்த ஐநா அரசற்ற ஒரு தரப்பு அடக்குமுறைகளுக்குள் இருக்கின்ற பொழுது அவர்கள் மீது போர்க்குற்றங்களோ மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களோ ஒரு இனப்படுகொலையோ இடம்பெறுகின்ற பொழுது எவ்வாறு கண்டுகொள்ளும்? ஒரு அரசாங்கம் உள்ள ஐநாவின் ஒரு அடிப்படையிலேயே பதிவு செய்யப்பட்ட ஒரு நாட்டின் மீதே இந்தளவு தூரம் இறையாண்மையை மீறி பிற நாடுகள் மேற்கொள்ளுகின்ற பொழுது அமைதி காக்கின்றது என்றால் எவ்வாறு அரசற்ற தமிழரை இந்த அமைப்புகளால் காப்பாற்ற முடியும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். உண்மைதான். நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். இந்த விடயத்தில் பிரதானமாக பொருளாதாரம் பேசப்பட்டாலும் கூட ஐநா சம்பந்தமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருந்தது. மேலும் ஒரு முக்கியமான நகர்வுகள் இந்த ஐநா தேவையான ஒரு கேள்வி பலர் மேலே இருந்தாலும் கூட இன்னொரு அமைப்பு அல்லது ஐநாவை தலைமை தாங்கக்கூடிய நாட்டை மாற்றுவது, இதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. உண்மையிலேயே இவ்வளவு நேரமும் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி பிரசனம். தொடர்ந்தும் இது போன்ற ஒரு காத்திரமான தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி.